மிகப்பெரிய மகிமை நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கேட்டு சபையிலே பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ச்சியாக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். சுவிட்சர்லாந்திலிருந்து பாஸ்டர் ஐசக் ஜெயா அவர்கள் ஜெபம் பண்ண போறார்கள். அதுக்கு பின்பதாக நுவரெலியா மாவட்டத்திலிருந்து பாஸ்டர் இன்டர்னல் அவர்கள் ஜெபம் பண்ண போறார்கள். விசேஷமாக இலங்கையில் போதைப் பொருள் அட்டதான ஒரு தேசமாக வரத்தக்கதாகவும் கஞ்சா கடத்தல் பாவனை முற்றாக அற்றுப்போகும்படியாகவும் இதனால் சமுதாயத்திற்கு ஏற்படும் பேரழிவுகளை எண்ணி பார்த்து மனம் திரும்பும்படியாகவும் தேசம் முழுவதும் பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே பெருகி வரும் போதைப் பொருள் பாவனையிலிருந்து மாணவர்கள் பாதுகாக்கப்படும்படியாகவும் கல்வியில் கவனம் செலுத்தி எதிர்கால தரிசனம் உடையவர்களாகவும் வாழவும் தேவன் தாமே அனுக்கிரகம் செய்ய வேண்டும்படியாக இந்த ஜெப குறிப்புக்காக சுவிட்சர்லாந்திலிருந்து பாஸ்டர் ஐசக் ஜெயா அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். நாங்கள் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஜெப சிந்தையிலே நாங்கள் காணப்படுவோம். මේ මොතේ පාස්ටර් ஐசக் ජයා යාත්නා කරයි ලංකාවේ තිබෙනා වූ මද්ද්‍රව්‍ය සහ ගංජා යාවාරම සම්පූර්ණ ඉවත් වෙන පිණිස ඒ වගේම සමාජයේ ඇතිවෙනා වූ විනාශය ඒ වගේම ඒගොල්ලන් පසුතැවිලි වෙන්න ඒ වගේම අපි යාත්නා කරන්න ඕනේ පාර්සල් දරුවන්ගේ හතරේ ඒ වගේ ගංජා ඒ වගේ දේවල් විනාශ වෙලා යනවා. ඒ නිසා ඒගොල්ලන් ඉගෙනීමට මුල් ස්ථානය දෙමින් ඒගොල්ලන්ගේ අනාගතේ ස්ථිර වෙන පිණිසත් ඒ වගේම ඒගොල්ලන් වෙනුවෙන් ඒගොල්ලන් දෙමව්පියෝ කඳුළු සලමින් සිටිනවා. ඒක ඔක්කොම ප්‍රීතියට අරවන පිණිස පාස්ටර් යාත්නා කරයි මේ අවස්ථාවේදී. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆவியான தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே இந்த மத்தியான வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாக ஊழியக்காரர்களாக இலங்கை தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக செபிக்கும்படியாக இலங்கை தேசத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக இலங்கை தேசத்துடைய சமாதானத்துக்காக இலங்கை தேசத்துடைய ஜனங்கள் ரட்சிப்புக்காக விடுதலைக்காக ஜெபிக்கும்படியாக இந்த நாட்களை நீங்க முன்குறித்து தந்தபடியா நமக்கு நன்றி சொல்றோம். ஜெபத்தை கேட்கிற நம்முடைய நல்ல தேவன், நம்முடைய பெரிய தேவன், சர்வ வல்லமுள்ள கர்த்தர் நம் நடுவுல இருக்கிறபடியா நமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. நம்முடைய பிரசன்னம் நம்மத்தில் இருக்கிறபடியா நமக்கு நன்றி சொல்றோம். ஆண்டவரே இந்த வேலும் விசேஷித்த விதமா எங்கள் தேசத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அறிந்திருக்கிறபடியாலும் துதிக்கிறோம் அப்பா. விசேஷமா இந்த நாட்களிலே ஜனங்கள் ஆண்டவரை போதை வசுகளுக்கும் ஆண்டவரை கத்தாவை மது போதைகளுக்கும் அடிமைப்பட்டு எத்தனையோ ஜனங்கள் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டிருக்கிறது இங்க காண்கிறீங்க ஏசப்பா. என் ஆண்டவரே இந்த காரியத்துக்கு நம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. ஒருமனப்பட்டவர்களாக ஊழியக்காரர்களாக தேவனுடைய ஜனங்களாக இருந்து நம்முடைய சமூகத்துல மன்றாடுகிறோம். என் தேவங்கள் தேசத்துக்கு ஒரு விடுதலை நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கத்தாவை இந்த மது அடிமைத்தனங்கள் இந்த போதை வசுக்கள் இப்படியான காரியங்கள் வந்து என் தேவன் தாம் என் தேசத்துக்கு ஒரு விடுதலை நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படியான காரியங்களை செயல்படுத்துறவர்கள், இப்படியான காரியங்களுக்கு துணிந்து செயல்படுறவர்கள், பிசினஸ் செயல்படுறவர்கள் இவர்கள் தேவனை அறிந்து கொள்ளவும் என் தேவனே என் தேசம் ஆண்டவரே கத்தாவை அடிமைப்பட்டு போகாதபடிக்கு பாவ பழக்க வழக்கங்கள் அடிமைப்பட்டு போகாதபடிக்கு விசேஷமா வாலிப சமுதாயங்கள் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகள் வாலிப சமுதாயங்கள் இதில் அடிமைப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு போகாதபடி என் கர்த்தர் இறக்க செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நாளுக்கு நாள் எத்தனையோ ஸ்கூல் வழிய ஆண்டவரே எல்லா இடங்களும் அநேக வாலிப பிள்ளைகள் இதுக்கு அடிமைப்பட்டு கத்தாவை சீரழிந்து போகிற செய்திகளை கேட்கிறோம் அப்பா. என் ஆண்டவர் அற்புதம் செய்வீராக. என் தேவ இந்த ஜனங்களை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனம் சொல்லுறபடி ஆண்டவரே குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவிகள் சொல்றீங்களேப்பா. என் ஆண்டவர் தாம் எங்கள் தேசத்திலே ஆண்டவரே இந்த காரியத்தில் இந்த பழக்க வழக்கத்தின் இந்த மது அடிமைத்தனத்திலிருந்து என் ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகம் மன்றாடுகிறோம். ஒரு அற்புதம் செய்வீராக, ஒரு அதிசயம் செய்வீராக. வாலிபர்கள் மத்தியிலே இளம் சமுதாயம் மத்தியிலே ஒரு எழுப்புதல் பற்றி பிடிக்கும்படி நான் ஜெபிக்கிறோம். கர்த்தரை அறிந்து கொள்ளவும் அவர்கள் மூலமா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படவும் அவர்கள் மூலமா கத்தா இன்னும் அடிமைப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய கொண்டு வரத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவரே ஒரு எழுப்புதல் ஆவி
ஊற்றப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமத்துல மன்றாடுகிறோம் அப்பா. ஒரு அற்புதம் செய்வீராக, ஒரு அற்புதம் செய்வீராக. எங்கள் தேசத்துள்ள வாலிபர்கள் ஆண்டவரே கத்தாவி ஒவ்வொரு அடிமைப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்குவீராக, சந்திப்பீராக. உம்முடைய சமுத்திரங்க மன்றாடுகிறோம், தாழ்த்துறோம், ஐயாத்திரம் அப்பா. நீரே விடுதலை நாயகன் அறிக்கை பண்ணுகிறோம். சகல கனம் துதி மகிமை எல்லாவற்றும் மக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நன்றி பாஸ்டர். நிச்சயம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு போதைப் பொருள் அற்றதான ஒரு தேசமாக இலங்கை தேசத்தை ஆண்டவர் மாற்றுவாராக. දෙවියන් වහන්සේ අපේ දේශයේ සුව කරන බවත් ඒ වගේම මෙවැනි ගංජා යාවාරම සහ නැති කරලා සුද්ධ දේශයක් උන්වහන්සේ මේ ශ්‍රී ලංකාව පත් කරයි. நன்றி. ஆமென். தொடர்ந்து அடுத்த ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். நுவரெலியா மாவட்டத்திலிருந்து பாஸ்டர் இன்றினுள் அவர்கள் ஜெபம் பண்ண போறார்கள். விசேஷமாக இது முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு. இலங்கை தேசம் முழுவதும் உள்ள வாலிபர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு போதவஸ்து, குடிவரி, வன்முறைகள், சண்டைகள், ஒழுக்கக்கேடான காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியாக வாலிபர்கள் மத்தியில் பெரிதாக எழுப்புதல் உண்டாக வேண்டும்படியாக தேசம் முழுவதும் வாலிப பிள்ளைகள் நிமித்தம் கண்ணீர் வடிக்கும் பெற்றோர்களின் கண்ணீர்கள் களிப்பாக மாற வேண்டும்படியாக இந்த ஜெப குறிப்புக்காக நுவரெலியா மாவட்டத்திலிருந்து பாஸ்டர் இன்றினுள் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். நாங்கள் ஜெப சிந்தையிலே நாங்கள் காணப்படுவோம். ඒ වගේම අපේ ශ්‍රී ලංකාවේ සිටින සියලු තරුණ තරුණියන් වෙනුවෙන් ඒගොල්ලන්ගේ වැරදි මාර්ග අතෑරලා පසුතැවිලි වෙන්න ඕනේ කියලා යාඥා කරන්න ඕනේ. ඒ වගේම ඒගොල්ලන්ගේ ප්‍රචන්නත්වය, ඒ වගේම බීමත්කම, සණ්ඩු මේවැනි දේවල් සම්පූර්ණ ඉවත් වෙලා ඒගොල්ලන් පසුතැවිලි වීමේ ඒගොල්ලන්ගේ ගැලවීම ලැබෙන පිණිස ඒගොල්ලන් තුල බිබිදීමක් ඇති වෙන පිණිස මේ තරුණ තරුණයන්ගේ ජීවිතය සඳහා මේ මොහොතේ නුවරඑළිය සිට පාස්ටර් ඉන්දුනිල් යාඥා කරයි. ආමෙන්. ස්වාමිනේ වහන්සේට අපි අනේකවාර ඉබන්ත වෙනවා. විශේෂම වහන්සේගේ දෙව් අභිමුඛත්වයේ ඉඳලා ස්වාමිනේ විශේෂම මේ 23 වෙනි මේ රිවයිවල් ස්වාමිනේ මේ ප්‍රේයර් එකේ තුල වහන්සේගේ පාමුල විශේෂම දේශේ ඉන්න තරුණ තරුණයන් උදෙසා ඔබගේ දේව අභිමුඛත්වයේ ඉඳලා අපි යාඥා කරනවා. ස්වාමිනේ අද තරුණ තරුණයන්ගේ ජීවිත ස්වාමිනේ අනේක පාපේ වහල්කම් තුල ස්වාමිනේ අධික ස්වාමී වහන්සේ මද්ද්‍රව්‍යයේ වහල්කම් තුල ස්වාමිනේ අධික ස්වාමිනේ පාපේ ප්‍රචණ්ඩත්වයේ ක්‍රියාවන් තුල ස්වාමිනේ සිද්දඩිකම් තුල රණ්ඩු තුල ස්වාමිනේ මේ වගේ තබර ක්‍රියාවන් තුල ඒ වගේම සතුරා විසින් ගෙල්ලා දාලා තියෙන කෝපයන් තුල අද යෞවනයන්ගේ ජීවිත බැඳිලා තිබෙනවා. යාඥා කරනවා ස්වාමිනේ අපේ එක්සිටෝ මේ රාත්‍රී මොහොතේ ඔබගේ පාමුලෙන් ඉඳලා මේ යෞවනයේ ජීවිතේ ස්වාමිනේ හැරවීම ඔබ වහන්සේ ඇති කරන්න කියලා බාර කළා යාඥා කරනවා. මේ ස්වාමිනේ ඊළඟ පරම්පරාව next generation එක ස්වාමිනේ මේ දරුවන් වෙනුවෙන් අපි යාඥා කරනද සාතාන් මොන්ගේ ඉලක්ක කරගෙන ඉන්නවා. සාතාන් මොන් අතගසමින් ඉන්නවා. සාතාන් මොන්ගේ ජීවිතයට ස්වාමිනේ ඉලක්ක කරලා මේ දේශයේ තියෙන ආශිර්වාදේ උදුර ගන්න ස්වාමිනේ ඊළඟ පරම්පරාව දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් නැගිටින්න බැරුව සාතාන්ගේ රාජ්‍ය වෙනුවෙන් ස්වාමිනේ ජීවත් වෙන පිණිස උන්ව වෙන් කළා තිබෙනවා. යාඥා කරනවා බැඳුම් වලින් ඒ දරුවන් කඩලා ස්වාමිනේ එන්නව කාලය තුල යෞවනයන් තුලින් මේ දේශේ මහතු පිබිදීමක් ඔබ ඇති කරන්න කියලා ඔබගේ දේව පාමුල බාර කළා යාඥා කරනවා. ස්වාමිනේ අද ගොඩාක් දෙමව්පියන් ස්වාමිනේ යෞවනයන් නිසා තමන්ගේ තරුණ තරුණියන් නිසා කඳුළු වගුරමින් ඉන්නවා. අපි යාඥා කරනවා ස්වාමිනේ ඒ දරුවන්ගේ කඳුළු පිස දමන්න ඒ දෙමව්පියන්ගේ කඳුළු පිස දමන්න අද කොච්චර දෝ ස්වාමිනේ දේව දරුවන් ස්වාමිනේ අද කඳුළු වගුරමින් ඉන්නවා. දේව පාමුල දන නමල මුරගසමින් ඉන්නවා. එන් තමන්ගේ දරුවා පාපේ තුල ජීවත් වෙනවා. ස්වාමිනේ තමන්ගේ දරුවා ප්‍රචණ්ඩතාවය තුල ජීවත් වෙනවා. තමන්ගේ දරුවා ස්වාමිනේ මද්ද්‍රව්‍ය වහල්කම් තුල ජීවත් වෙනවා. තමන්ගේ දරුවා දරුණු පාපයන් තුල සිටිනවා. දැඩිකම් තුල සිටිනවා. අපි යාඥා කරනවා මේ රාත්‍රී මොහොතේ ඔබ වහන්සේගේ මහිමේ හැම යෞවනයේ කරම බැසෙද්දී ස්වාමිනේ යෞවනයන් ඔබ වහන්සේව දකින්න ඔබගේ ස්වාමිනේ මවුන් කාර්යයන්ව සොයන්න මේ කාලය තුල යෞවනයන් ඔබ වහන්සේගේ මවතු තුල ගමන් කළා. උන්ගේ ජීවිතවල මහතු ගැලවීම ආමෙන් මහතු පිබිදීම මේ රාත්‍රී මොහොතේ අනකරන්න කියලා අපි එක්සිටව යාඥා කරන ස්වාමිනේ වෙනසක් කරන්න මේ රාත්‍රී මොහොතේ ඔබ වෙනසක් කරන්න කියලා ආමේ ශන්දා ඩගබරා අපි බාර කළා යාඥා කරන ඔබගේ අභිෂේකේ ඔබගේ යෞවනයන් කරේ මේ දේශේ බැසෙද්දී
ඉන්න යෞවනයන් වෙනුවෙන් යාඥා කරන උන් සාක්ෂිමත්ව නැගිටපු දේව ස්වාමිනී කිතුණු යෞවනයන් වෙනුවෙන් යාඥා කරනවා. උන් සාක්ෂිමත්ව මේ දේශය තුල නැගිටලා උන් තුල තියෙන ආලෝකය, උන් තුල තියෙන සාක්ෂිය, උන් තුල තියෙන මහිමේ මේ දේශය තුල ගලා බසින පිණිස ඔබ වෙනසක් ඇති කරන්න කියලා මේ රාත්‍රී මොහොතේ අපි බාර කරලා යාඥා කරනවා. ස්වාමිනී මේ යාඥා ඔබ සමගින් ඉන්නවා. යාඥා සමගින් ඉන්නවා. අපිට ඔබ පිළිතුරු දෙන්න යනවා ස්වාමිනී. ඔබගේ මහිමය ඔබ එළදරව් කරන්න යනවා. යෞවනයන් තුල ලොකු පිබිදීමක් ඇති කරන්න යනවා. ඊළඟ පරම්පරාව නැගිටලා මේ දේශේ ලොකු වෙනසක් කරන්න යනවා. ආමේන්. ඔබට අපි ස්තුතිවන්ත වෙනවා ස්වාමිනී. ඔබගේම දේව හස්තයට බාරයි ස්වාමිනී. ඔබගේම දේව හස්තයට බාරයි ස්වාමිනී. සියලු යෞවනයන් ඔබගේ ලේ වලින් අපි රැකවල් කරලා ඔබගේ ලේ වලින් අපි වැට බැඳලා අපි ආරක්ෂා කරලා යාඥා කරනවා. ආබුඩ ස්තුති ඔබගේම දේව හස්තයට බාරයි. සියලු නාමය ඔබ තුලින් මහිමයට පත් වෙද්දී මේ යාඥා ඔබ අසපුටි ස්තුති පිළිතුරු දෙන්න යන නිසා ඔබට ස්තුති. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශුද්ධ වූ නාමයෙන් පියාණනේ. ආමෙන්. Amen. Amen. Thank you, Jesus. Thank you, my Father. பாஸ்டர் சபேஷன் மீட் பண்ணுங்க, அன்மீட் பண்ணுங்க பாஸ்டர், மீட் எடுங்க. பாஸ்டர் சபேஷன் தங்கச்சங்கிலிய வந்து பறிச்சிருக்காங்க. சரி, பறிச்சு நீங்க பறிச்சு. பாஸ்டர் சபேஷன் அன்மீட் பண்ணுங்க பாஸ்டர். இப்பவே வாய்ப்பு அவ்வளவு கேவலமான ஒரு செயலை வந்து சத்தம் கேட்கல. பாஸ்டர் சபேஷன் அன்மீட் பண்ணுங்க, மீட் பண்ணி இருக்கிறீங்க. பாஸ்டர் சபேஷன் தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். பாஸ்டர் யோகா தோமஸ் அவர்கள் ஜெபம் பண்ண போகிறார்கள். தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து தேசம் மீண்டும் வரவும், இலங்கை தேசம் சகல விதங்களிலும் இயல்பு நிலைக்கு திரும்பும்படியாகவும், மக்களுக்கு போதிய அளவு வேலை வாய்ப்பு உண்டாக வேண்டும்படியாகவும், அடிப்படை வாழ்வாதார தேவைகள் சந்திக்கப்படும்படியாகவும், வாகன விபத்துக்கள் மூலம் உண்டாகும் உயிரிழப்புகள், பிள்ளைகள் சிறும துஷ்பிரயோகங்கள், குடும்ப பிரிவினைகள் தேசத்தை விட்டு முற்றாக அகன்று போக வேண்டும்படியாகவும் இந்த ஜெப குறிப்புக்காக பாஸ்டர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். அவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஜெபத்திலே காணப்படுவோம். ඒ වගේම ශ්‍රී ලංකාවේ තිබෙනා වූ ආර්ථික වැටීම සාමාන්‍ය තත්ත්වයට හැරවීම පිණිස යාඥා කරන්න මූලික අවශ්‍යතාවයන් ප්‍රමාණවත්ව රැකියාව, වාහන අනතුරු වලින් මැරෙන අය වෙනුවෙන්, ඒ වගේම මිනිමරුන් මංකොල්ල කෑම, ළමා අපචාර, පවුලේ බෙදීම, වෙම්බීම් සඳහා මේ සියල්ල වෙනස් වෙන පිණිස පාස්ටර් යෝහා තෝමස් කැනඩාවෙන් ඉඳලා අපි මේ වෙනුවෙන් යාඥා කරයි. பாஸ்டர் அன்மீட் பண்ணி பேசுறீங்க, கவனம் பாஸ்டர். ஆண்டவரை இயேசுவே உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம். நாங்கள் கூடி ஜெபிக்கத்தக்கதாக நீர் கொடுத்த பெரிதான கிருபைக்கா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, சொல்லப்பட்ட இந்த தேவைக்கா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையிலே தெளிவாக சொல்லி இருக்கிறப்பா. ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போகும்போது அப்பா, பொருளாதார நிலைமைகள் மாறி போகும்போதும் அப்பா, எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேசம் உண்மையான மனம் திரும்புதலுக்கு வரும்போது அப்பா, காரியங்களை நீர் மாற்ற வல்லவர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எல்லா ஆசீர்வாதங்களின் தேவன் நீர்தானப்பா. எல்லாவற்றையும் படைத்தவர் நீர்தானப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்பா தேசத்துக்காக நாங்கள் இன்று மனம் திரும்பி கேட்கிறோம் அப்பா. இந்த பொருளாதார நிலைமைகளை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். விழுந்து போன பொருளாதாரங்கள் மீண்டும் கட்டப்படத்தக்கதாக நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்குரிய தலைகளை அப்புறப்படுத்துறோம் அப்பா. மனம் திரும்பி முடத்திலே கேட்கிறோம் அப்பா. மனம் இறங்கும்படியாக கேட்கிறோம். ஆண்டவரே, பொருளாதார நிலைமைகள் மாறட்டும்
ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல வேலை வாய்ப்புகளை அப்பா ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. புதிய வேலை வாய்ப்புகள் அப்பா, பெரிய ஃபேக்டரிஸ்கள் உண்டாக்கத்தக்கதாகவும் வேலை வாய்ப்புகள் உண்டாக்கப்படத்தக்க உதவி செய்யும் அப்பா. மனிதர்களுடைய வாலிபர்களுடைய மனநிலைகளை மாற்றி ஆண்டவரே ஏதாவது வேலை செய்து பிழைக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்தியப்பா, பொருளாதாரங்கள் வளரத்தக்கதா நீர் கிருபை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அதே போலப்பா நாட்டிலே அப்பா அதிகரித்து வருகிற வீதி விபத்துக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வாகன விபத்துக்கள் அப்பா, அதனாலே உயிரிழப்புகள் நடக்கிற காரியங்கள் அப்பா, கொலைகள் கொள்ளைகள் இன்னும் சிறுவர் சுஷ்பிரயோகங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அழிக்க வருகிற பொல்லாத சத்துருவுடைய காரியங்களை நாங்கள் காண்கிறோம். இயேசுவின் நாமத்திலே அவருடைய கிரியைகளை ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் இன்று ஒருமனப்பட்டு கட்டுகிறோம் ஆண்டவரே. அந்த கிரியைகள் அப்பா அந்த தேசத்தில் இல்லாமல் போக முடியாம கேட்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் ஆண்டவர் உம்முடைய சமாதானம் உம்முடைய சந்தோஷம் நிலைநிறுத்தப்படத்தக்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தை விட்டு அப்பா இந்த காரியங்கள் இந்த பொல்லாத ஆவிகளின் தாக்கங்கள் முழுமையாக நீங்கும்படியாக கேட்கிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் அப்பா ஆண்டவரே திருமணம் முடித்து ஏற்பட்ட பிரிவுகள் அப்பா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரிவுகள், கணவன் மனைவி இருக்கிற பிரிவுகள் அப்பா முற்றுமாக நீங்கும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய தேசம் வாழ்ந்திருக்கத்தக்க ஆவியானவரை தொடர்ந்து கிரிய செய்யும்படியாக கேட்கிறோம். நீரே மாறுதலை கொண்டு வருவீர் என்று விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை உம்மிடத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். நன்றி பாஸ்டர். நிச்சயம் நம்முடைய தேசத்திலே பொருளாதாரத்திலே மற்றும் உயிரிழப்புகள் மத்தியிலே எதுவும் ஏற்படாதபடிக்கு தேவன் நிச்சயம் பாதுகாப்பாராக. දෙවියන් වහන්සේ ශ්‍රී ලංකා දේශයේදී වෙනසක් උන්වහන්සේ ඇති කරයි. ආර්ථිකත්වයේ ඒ වගේම වාහන විපත්තේ තරුණයන් සෑම දෙයකින්ම දෙවියන් වහන්සේ ආරක්ෂා කරයි. தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். இந்தியா தேசத்திலிருந்து பாஸ்டர் பவுல் தமிழரசன் அவர்கள் ஜெபம் பண்ண போறார்கள். அதற்கு பின்பதாக இத்தாலி தேசத்திலிருந்து பாஸ்டர் சதாகரன் அவர்கள் ஜெபம் பண்ண போறார்கள். பாஸ்டர் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். இப்பொழுதும் நாங்கள் ஜெபம் பண்ணிக் கொள்வோம். இலங்கை தேசத்தின் வளங்களை தேவன் ஆஸ்வதிக்கும்படியாக தேயிலை, குறிப்பாக ரப்பர், ரத்தினம், கடல் வளம், விவசாயம், சுற்றுலாத்துறை, தொழிற்சாலை உற்பத்தியும் ஏற்றுமதியும் அதிகரிக்கும்படியாகவும் தேசத்தில் ஏற்ற காலநிலையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும்படியாகவும் தற்போது தேசத்தில் நிலவுகின்ற இந்த காலநிலை மாற்றத்தினால் அதிகூடிய வெப்பம், அதிக மழை, மக்கள் பாதிக்கப்படாத படிக்கும் விவசாயம் பாதுகாக்கப்படவும் கர்த்தர் தாமே அனுக்கிரகம் தேசத்துக்கு செய்ய வேண்டும்படியாக இந்த ஜெபத்துக்காக பாஸ்டர் பவுல் தமிழரசன் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். நாங்கள் ஜெப சிந்தையிலே அவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஜெபம் செய்து கொள்வோம். ශ්‍රී ලංකාවේ සම්පත් දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන පිණිස ඒ වගේම තේ, රබර්, ඒ වගේම මෙනික්, මූදේ සම්පත්, ගොවිතැන්, අපනායන සහ ආනයන කර්මන්ද ශාලාව වැඩි වෙන්න ඕනේ. ඒ වගේම දේශය දැන් ඇති වෙලා තිබෙනා වූ උෂ්ණත්වය සම්පූර්ණ වෙනස් වෙන්න පිණිස මේ මොහොතේ පාස්ටර් පෝල් தமிழரசன் යාත්නා කරයි. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே இயேசுவே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இலங்கை தேசத்தை உம்முடைய ஒப்பற்ற கரங்களை தாழ்த்தி தருகிறோம். அன்பும் கருணையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, ஐயா, அகில உலகத்திலிருந்தும் நாங்கள் உம்முடைய ஊழியர்கள் உம்முடைய நாமத்தினாலே கூடி இந்த இலங்கை தேசத்தின் ரட்சிப்புக்காக ஆசீர்வாதத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இலங்கை தேசத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தின் மேல் உம்முடைய கருணையின் கண்கள் திறப்பதாக. போதும் கர்த்தாவே, இரத்தம் சிந்தின நாட்கள் போதும் ஐயா, வறுமையில் வாடின நாட்கள் போதும் கர்த்தாவே. உம்முடைய இரக்கத்தின் கரம் இந்த தேசத்தின் மேல் இறங்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு நாளும் இனி கையேந்தாத நாட்கள் ஆண்டவர் அனைவருக்கு கொடுக்கத்தக்கதாய் நாட்கள் வர வேண்டும்படியா இலங்கை தேசத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்து ஜெபம் பண்ணும் பொழுது ஐயா உம்முடைய முகத்தை தேடும் பொழுது நீர் இரக்கம் செய்வேன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன். உம்முடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறோம், மன்றாடுகிறோம் கர்த்தாவே. இலங்கையில் உள்ள எல்லா அரசியல் குழப்பங்கள் மாறட்டும் அப்பா, இனவெறி மாறட்டும் கர்த்தாவே. வறுமை, கடன் சுமை ஆண்டவரே, வேலையில்லாமை ஆண்டவரே, அநீதி, ஊழல், நோய்கள், பயம் மாறட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இலங்கை தேசத்துல நடைபெறுகிற எல்லா
ஆண்டவரே விவசாயங்கள், ஆண்டவரே மீன்பிடி தொழில்கள் எல்லா ஆண்டவரே பிசினஸும் ஃபேக்டரிஸும் திரும்ப ரன் ஆகட்டும், அது செழிப்படையட்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த தேசத்தில் சமாதானம் உருவாகட்டும். இயேசுவின் நாமத்தின் மக்கள் வாழ்வதற்கு ஒரு நம்பிக்கையை பெற்றுக் கொள்வார்களாக. உம்முடைய நாமத்தினால சமாதானத்தை இலங்கை தேசத்திற்கு நாங்கள் அறிவிக்கிறோம் கர்த்தாவே. தலைவர்கள் ஞானத்துடன் ஆட்சி செய்ய உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா விவசாயம், மீன்பிடி, சுற்றுலா, தொழில், கல்வி, வர்த்தகம் அனைத்தும் மீண்டும் வளம் பெறட்டும். தேசம் பொருளாதாரம் அடைவதாக. கர்த்தர் உனக்காக நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறந்து ஐயா ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம். அந்த தேசத்தை, இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் ஒற்றுமையும் ஆரோக்கியம் நிலைநிற்பதாக. இளைஞர்கள் தீய வழிகளிலும் மனம் திரும்புவார்களாக என்று செபிக்கிறோம். தேவனை விட்டு திரும்புகிற ஆண்டவரே தூரம் போகிற ஜனங்கள் திரும்ப தேவனண்டை சபைகளில் வந்து சபைகள் பெருகும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு எல்லா பகுதியிலும் மகிமை நிரம்பட்டும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் தேசத்துல பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு புதிய தொடக்கம் உண்டாகட்டும். இலங்கை தேசம் மீண்டும் எழும்பட்டும் ராஜா. எல்லாவற்றையும் உடைய கருத்துல கொடுத்து வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். நிச்சயம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்தின் வளங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேசத்துக்கென்று தேவனால் கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் நிச்சயம் அது நிறைவேறி நம்முடைய இலங்கை தேசம் முழு தேசத்துக்கும் அது ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவார். දෙවියන් වහන්සේ අපේ දේශයට දුන්නා වූ ඒ අනාගත වාක්‍ය දෙවියන් වහන්සේ අසා සම්පූර්ණ වෙනස්වීමක් අපේ දේශයේ උන්වහන්සේ ඇති කරයි. தொடர்ச்சியாக இத்தாலி தேசத்திலிருந்து பாஸ்டர் சதாகரன் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். இத்தாலி தேசத்திலிருந்து பாஸ்டர் சதாகரன் குறிப்பாக இலங்கை தேசத்தில் உள்ள திருச்சபைகள், போதகர்கள், உடன் ஊழியர்கள், விசுவாச குடும்பங்கள், மிஷனரிகள், சுவிசேஷர்களை தேவன் எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக் கொள்ளும்படியாகவும் தேசத்தில் தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாய் செயல்படுகின்ற சத்துருவின் சகல வல்லமைகளிலும் செயலிழந்து போகும்படியாகவும் சுவிசேஷத்துக்கு திறந்த ஒரு வாசலை தேவன் தாமே தேசத்தில் உண்டாக்க வேண்டும்படியாகவும் இந்த ஜெபத்துக்காக இத்தாலி தேசத்திலிருந்து பாஸ்டர் சதாகரன் ஜெபம் பண்ணுவார்கள். நாங்கள் அவரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபத்தில் இணைந்திருப்போம். අපි සෑම දේව සභාව වෙනුවෙන් යාඥා කරන්න ඕනේ. මක්නිසාද පාලකවරුන්, ඒ වගේම සේවකයෝ, එදෙලිවන්ත පවුල්, මිෂනාරි, සුභාරංචි සේවය කරන සෑම කෙනෙක්ම උන්වහන්සේ ආරක්ෂා කරන්න ඕනේ කියලා යාඥා කරන්න. ඒ වගේම දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට ඒ කියන්නේ දොරටුවක් විවෘත වෙන්න ඕනේ. සුභාරංචිය ප්‍රකාශ කරන පිණිස මේට එරෙහිව ක්‍රියා කරන සෑම අශුද්ධ බලවේගය ඉවත් කරලා මේ මොහොතේ පාස්ටර් සත්‍යගරන් මේ මොහොතේ ඉතාලිය සිට යාඥා කරයි. Hallelujah. Sudi veva swamin wasa. Yesus wansage namen buwansage paamle shuddhaadmin wansage mahapenwen piyanan wansage api enawa swamini. Shuddha piyanane api Lanka deshe buwansage dayata api bhara karanawa swamini. Lanka deshe sitinawa seluma swamin wasa සභාවල වහන්සේගේ දෑතට බාර කරනවා. සභාවේ සේවය කරනව සියලුම පූජකවරු වහන්සේගේ දෑතට මම බාර කරනවා. ශුද්ධාත්මන් වහන්සේ සේවය කරන සියලුම සේවකයෝ ඒ වගේ සියලුම ඇදහිලිවන්තයෝ වහන්සේගේ දෑතට බාර කරනවා. ශුද්ධාත්මන් වහන්සේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ලංකා දේශීය වහන්සේ ආශිර්වාද කරමනවා. ස්වාමීන් වහන්සේ ධර්ම දූත සේවය කරනව සියලුම සේවකයන් ඒ වගේ ස්වාමීන් වහන්සේ සුභාරංචි කියනව සියලුම සේවකයන් වහන්සේගේ දෑතට අපි බාර කරනවා. ශුද්ධ පියාණන් වහන්සේ මේ කාලයේදී ස්වාමීන් වහන්සේ ඒගොල්ලන් සමග වහන්සේ සිටින්න ස්වාමීන් වහන්සේ Jesus. சதாகரன் அன்மியூட் பண்ணுங்க. अंधकार क्रियावल यीशुस वහන්සේගේ නාමයෙන් උපවාසය ඉවත් කරන්න කියලා අපි යාඥා කරනවා. සුදාත්මන් වහන්සේ සුභාරංචිය කියන්න තියෙනවා සියලුම ස්වාමින් වහන්සේ බාධාවල උපවාසය ඉවත් කරලා ස්වාමීන් වහන්සේ අලුත් දොරටුවල උපවාසය විවෘත කරනවා. දේශ උපවාස ආශිර්වාද කරමනවා. අපේ දේශයේ ඉන්නා සියලුම ජනතාව
දැනගෙන පිණිස වහන්සේව ස්වාමීන් වහන්සේ ළඟට එන පිණිස වහන්සේගේ රාජ්‍ය තුළ ඇතුළත් වෙන පිණිස වහන්සේ උපකාර කරන්න කියලා මම යාඥා කරනවා. ස්වාමීන් වහන්සේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් වහන්සේගේ දරුවෝ අපි එකමුතුව එක්සිටුව වහන්සේගේ පාවල සිටිනවා ස්වාමීනි. අපේ දේශය ආශිර්වාද කරමනව, අපේ දේශයේ සභාවල ආශිර්වාද කරමනව, අපේ දේශ පූජකවරු වහන්සේගේ ආශිර්වාද කරමනව, සේවය කරන සභාවල ආශිර්වාද කරමනව. සුභාරංචිය පැත ස්වාමීන් වහන්සේ සියලුම දේශය ස්වාමීන් වහන්සේ සුභාරංචිය කියන පිණිස වහන්සේ අලුත් දොරටුවල වහන්සේ විවෘත කරන්න කියලා ජීවමාන යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරනවා. යාපත් පියාණනි. ආමෙන් ஆமென் ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். நிச்சயம் நம்முடைய தேசத்தில் எல்லா விதமான ஊழியத்துக்கு உண்டான தடைகளை நீக்கி எல்லா விதமான ஊழியங்கள் எழும்பி தேசங்களிலிருந்து இலங்கைக்கு மிஷனரிகள் வந்த காலம் போய் இலங்கை தேசத்திலிருந்து அநேக மிஷனரிகள் உலக நாடுகளுக்கு போய் தேவராஜ்யத்தை நிச்சயம் கட்டப் போகிறார்கள். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයේ උන්වහන්සේ මිෂනරිවරු මේ ලංකාවට ඇවිල්ලා සේවය කළා. ඒ වගේම ලංකාවේ සිට බොහෝ රටවල ගිහිල්ලා සේවය කර දෙවියන් වහන්සේ බලවත් ලෙස උන්වහන්සේ ක්‍රියා කරන එක අපිට දකින්න ලැබෙනවා. நிச்சயம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் தேசத்தில் ஒரு எழுப்புதல் கொண்டு வருவார். அப்பொழுது இந்த காரியங்களை எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணுவார். අපේ දේශීය බිබිදීම වෙනුවෙන් කරන්නා වූ මේ යාඥාව අපි ඇස් දෙකින් උන්වහන්සේ කරන්නා වූ මහත් දේ අපි ඇස්වල දකින්න යනවා. ஆமென். தொடர்ச்சியாக கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து பாஸ்டர் ரவிச்சந்திரா அவர்கள் ஜெபம் பண்ண போறார்கள். கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து பாஸ்டர் ரவிச்சந்திரா அவர்கள் ஜெபம் பண்ண போறார்கள். குறிப்பாக இலங்கை தேசத்தில் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்படுகின்ற லஞ்சம், ஊழல் என்பவை அற்ற நிலையான ஒரு அரசாங்கம் உண்டாயிருக்கும்படியாகவும் மக்கள் அச்சமில்லாமல் சுதந்திரமாய் வாழத்தக்கதான இன நல்லிணக்கம் உருவாக வேண்டும்படியாகவும் மக்கள் தற்போது எதிர்கொள்ளும் சகல பிரச்சனைகளுக்கும் நிரந்தரமான தீர்வு உண்டாயிருக்கும்படியாகவும் ஆளும் தலைவர்கள் நீதி, நேர்மை, உண்மை என்பவைகளால் நிரப்பப்பட வேண்டும்படியாகவும் இந்த ஜெப குறிப்புக்காக பாஸ்டர் ரவிச்சந்திரா அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். அவர்களோடு சேர்ந்து நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபம் செய்வோம். ඒ වගේම අපි යාඥා කරමු ලංකාවේ තිබෙනා වූ සෙනගගේ යාපත් පිණිස ක්‍රියා කරන්නා වූ අල්ලසා දූෂණය ඒ කොමිෂම ස්ථීර භාවයක් සිටින පිණිසත් ඒ වගේම බියක් තොරව නිදාසේ ජීවත් වීමට ඒ වගේම මිනිසුන් අතරේ සමගිකම ඇතිවන පිණිසත් දැනට ගැටලු වලින් විසඳුම ලැබෙන පිණිසත් ඒ වගේම රජයේ නීතිය හා යුක්තිය අවංකකම ශක්තිය ඉටු කරන පිණිස මේ මොහොතේ යාඥා කරයි පාස්ටර් ரவிச்சந்திரா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் இந்த இணைப்புக்காக நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய இலங்கை தேசத்திற்காக நாங்கள் மறுபடியும் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, லஞ்ச ஊழல் அற்றதான ஒரு நல்ல அரசாங்கத்தை ஆண்டவரே நீர் எங்கள் தேசத்தில் ஏற்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் கர்த்தாவே, லஞ்சங்கள் நிமித்தமாக, ஊழலான காரியங்கள் நிமித்தமாக ஆண்டவரே மக்கள் இந்த நாட்களிலும் ஆண்டவரே அவதிப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவரீர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அற்ற ஆண்டவர் ஒரு நிரந்தர அரசாங்கத்தை தேவரீர் எங்களுடைய தேசத்தில் ஏற்படுத்தி தரப்போறபடினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல கர்த்தாவே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே ஜனங்கள் அச்சம் இல்லாதபடிக்கு சுதந்திரமாக வாழத்தக்கதான ஒரு நல்லிணக்கத்தை தேவரீர் எங்களுடைய தேசத்தில் நீர் ஏற்படுத்தி அருள்வீராக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேசம் உம்முடையதாக இருக்கிறது கர்த்தாவே. நாங்கள் ஒருமனப்படுகிறோம் எங்களுடைய இலங்கை தேசத்திற்காக. ஆண்டவரே, ஜனங்கள் மத்தியில் இப்பொழுது இருக்கிறதான எல்லா ஆண்டவரே பயந்த சூழ்நிலைகளும், ஆண்டவரே கடத்தல், ஆண்டவரே இன்னுமாய் வாழ்வெட்டுக்கள், இன்னுமாய் கர்த்தாவே துப்பாக்கி சூடுகள், இப்படிப்பட்டதான அசௌகரியங்கள் நிமித்தமாக ஆண்டவரே இந்த நாட்களில் கர்த்தாவே ஜனங்கள் பயந்த சூழ்நிலை இருக்கிறார்களே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இப்படிப்பட்டதான அச்சமான காரியங்கள், பயந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் நிரந்தரமான ஒரு சுதந்திரமாய் வாழத்தக்கதான சூழ்நிலையை எங்களுடைய தேசத்துல நீர் ஏற்படுத்தி தருவீராக என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன நல்லிணக்கம் உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, மக்களுக்கு இடையிலே ஆண்டவரே இன வேற்றுமைகள் வருகிறதான சூழ்நிலை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் அகற்றி
தமிழ், சிங்களம், முஸ்லீம் என்கிற எந்த பாகுபாடும் இல்லாதபடிக்கு அரசாங்கம் எல்லாரையும் ஒன்று போல நேசித்து செயல்படத்தக்கதாக தேவரீர் அந்த நல்லிணக்கத்தை தேவரீர் நீர் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே நிரந்தரமான ஒரு தீர்வு உண்டாக வேண்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே, இந்த நாட்களில் கத்தாவை வாழ்வாதார சமாதான பிரச்சனைகள் ஆண்டவரே, தங்களுக்கு ஏற்படுகிறதான எல்லா பிரச்சனைகள் வேதனைகள் மத்தியிலும் அவர்களுக்கு நல்ல ஒரு நிரந்தரம் உண்டாக வேண்டும் நாமத்தில் நான் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கருத்துக்களாக நான் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்லப்பா ஆண்டவரே, நீதி ஆண்டவரே, நேர்மை, உண்மையான அரசாங்கம் எங்களுடைய தேசத்திலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அரசாங்கத்தில் இருக்கிற ஆண்டவரே, ஜனாதிபதி, தலைவர்கள், ஏனைய ஆண்டவரை கத்தாவை ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, அமைச்சர்கள் யாராய் இருந்தாலும் ஆண்டவரே நீதியாய், நேர்மையாய், உண்மையாய் மக்களுக்காக உழைக்கத்தக்கதாக தேவரே உதவி செய்ய வேண்டும். தங்களுடைய ஆண்டவரை நலனுக்காக, தங்களுடைய ஆதாயத்திற்காக அல்ல ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுதந்திரத்திற்காகவும், ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஆண்டவரை வெற்றிக்காகவும், ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஆசீர்வாதத்திற்காகவும், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நல்ல இணக்கத்தோடு கூட ஆண்டவரே ஒவ்வொரு தலைவர்களும் செயல்படத்தக்கதாக தேவரே நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த விண்ணப்பத்தை கேட்டு எங்களுடைய தேசத்திலே நீர் பிரதான காரியத்தை செய்து ஊழலற்ற ஒரு அரசாங்கமாக ஆண்டவரே சுதந்திரமான ஒரு சுதந்திரமான ஒரு தேசமாக ஆண்டவரே பிரச்சனையற்ற ஆண்டவரே நல்லிணக்கம் உள்ள ஒரு அரசாங்கமாக, தேசமாக எங்களுடைய அரசாங்கம் கூட ஆண்டவரே நீதி நேர்மை உள்ள ஒரு அரசாங்கமாக மாறுவதற்கு தேவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ சொன்ன பிரகாரமாக அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக, ஆளுகிறவர்களுக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசம் சுதந்திரமாகவும் ஆண்டவரே நல்லிணக்கம் உடையதாகவும் ஆண்டவரே பாதுகாப்பு உள்ளதாகவும் ஆசீர்வாதம் நிறைந்ததாகவும் எங்களுடைய தேசம் மாற, ஜனங்கள் மாற, தலைவர்கள் மாற தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உம்முடைய அன்பின் கரங்களுக்கு நான் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல. நன்றி பாஸ்டர். நிச்சயம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எல்லா அதிகாரங்களுக்குள்ளும் ஒரு சுத்திகரிப்பையும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்து ஒரு ஆரோக்கியமான தேசமாக எங்களுடைய இலங்கை தேசத்தை ஆண்டவர் மாற்றுவார். දෙවියන් වහන්සේ අපේ රටේ තිබෙනා වූ නායක තුල වෙනස්වීමක් ඇති කරලා සුද්ධ දේශයක් ඇටියට උන්වහන්සේ මේ ලංකාව වෙනස් කරයි. ஆண்டவர் நிச்சயம் இன்றைக்கு நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு උන්වහන්සේ අද දවසේ කරපු සෑම යාඥාව ඉල්ලීම උන්වහන්සේ පිළි අරගෙන வானமண்டலத்தில் ஒரு அசைவை கொண்டு வந்திருக்கிறார். උන්වහන්සේ ආස සොලවීමක් උන්වහන්සේ ඇති කළා. மனிதீக இருதயங்களிலே ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். මනුෂ්‍යයන්ගේ සිත තුල වෙනස් වීමක් ඇති කළා. மனுஷ சிந்தனைகளிலே தேவன் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். මනුෂ්‍යයන්ගේ සිතවිල්ල තුල වෙනස් වීමක් ඇති කළා. இவையெல்லாம் எழுப்புதலுக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. මේ සියල්ල බිබිදීමට පටන් ගැනීමයි. நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. අපි කරපු යාඥාව කිසිදා අපත යන්නේ නැහැ. அவைகளை பரலோகம் அங்கீகரித்து ඒ යාඥාව ස්වර්ගික දෙවියන් වහන්සේ පිළි අරගෙන තිබෙනවා. தேசத்தில் தேவனோட எழுப்புதலின் ஆவியை ஊற்றுவாராக. දේශයේ බිබිදීමේ ආත්මය උන්වහන්සේ වගුරුවයි. ஆகவே நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டதுக்காக උන්වහන්සේ අපේ යාඥාව අසපු නිසා ஒரு சில மணித்துளிகள் மாத்திரம் அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று மாத்திரம் ஆண்டவருக்கு நாங்கள் செலுத்துவோம். நன்றி சுவாமி. අපි ටික මොහොතක් උන්වහන්සේට ස්තුති කරමු. சுவாமி தகப்பனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்றோம் சுவாமி. எங்கள் ஜெபத்தை கேட்டு இலங்கை தேசத்தினை மறுரூபப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி 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 என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமென். நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே. ஆமென். தொடர்ச்சியாக ஒரு மிக முக்கியமான நேரத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம். ඊටාම වැදගත් අවස්ථාවකට අපි ඇවිල්ලා තිබෙනවා. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதான நேரம். දෙවියන් වහන්සේගේ වචනය අසන්නා වූ වෙලාව. எழுப்புதல் நாட்களிலே தேவனுடைய வார்த்தை எங்கள் இருதயத்தை தட்டி எழுப்பும். පිවිදීමේ අවස්ථාවේදී උන්වහන්සේගේ වචනය අපිව බිබදවයි. அந்த வார்த்தையை இந்தியா தேசத்திலிருந்து தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் பகிர்ந்தளிக்க போகின்றார். මේ දේව වචනය පාස්ටර් බර්ක්මන් මේ මොහොතේ ඒක අපිට දේශනා කරයි. அவர்களை அறிமுகம் செய்யும்படியாக එතුමාව අඳුන්වා දීම සඳහා
இன்டர்நேஷனல் பாஸ்டர் ஃபெலோஷிப்பில் இருந்து கனடா பிரதேசத்திலிருந்து කැනඩා ඉන්ටර්නැෂනල් ප්‍රයාර් ඒ කියන්නේ කැනඩා දේශයේ සිට பாஸ்டர் சோதி அவர்கள் அறிமுகம் செய்து தந்தையவர்களை எங்களுக்கு வார்த்தைக்காக ஆயத்தப்படுத்துவார். එතුමා උන්වහන්සේ ගැන අඳුන්වා දෙයි. பாஸ்டர் சோதி அவர்கள் Sorry. Pastor Sabishan. பாஸ்டர் Pastor Sorry. Pastor Sabishan நீங்களே இன்ட்ரோ듀ce பண்ணுங்க பாஸ்டர். தந்தையவர்களை உங்களுக்கு யாருக்கும் அறிமுகம் செய்ய வேண்டிய தேவையில்லை. உலகறிந்த ஒரு தேவ மனுஷர், தேவனாலே மிகவும் வல்லமையாக இந்த நாட்களிலே பயன்படுத்தப்படுகிறதான ஒரு மனுஷன். ஆண்டவர் அவருடைய பாடல்கள் வழியாக அனைத்து தமிழ் கிறிஸ்தவர்களுக்கும் பாடல்கள் வழியாக ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நிச்சயம் 23வது இலங்கை தேசத்தின் எழுப்புதலே தந்தையவர்கள் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பது மிகவும் எங்களுக்கு சந்தோஷமான நல்ல விஷயமாக இருக்கிறது. ஆகவே எல்லோரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல நாங்கள் கரங்களை தட்டி தந்தையவர்களை தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து அன்பாய் நாங்கள் வரவேற்கலாம். Greetings in the matchless name of Jesus Christ our Lord. Thank you, Appa. Thank you, Appa. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சமூகம் ஏமே உயிரினும் மேலானது. துதிக்கும் ஹல்லேலூயா. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அத மகிழ்கின்றே. ஜீசஸ் துணையாயிருப்பதால் நிழலனாக மகிழ்கிறேன். செட்டையின் நிழல் அழி கூறுகிற கழி கூறுகிற இறுதி வரை உம்மையே பற்றி கொண்டே என் ஆத்துமா தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. தேங்க்யூ அப்பா. ஐயா உமது கரம். இப்ப எல்லாரும் சேர்ந்து உதடு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும். Hallelujah. Hallelujah.
Hallelujah. Hallelujah. Hallelujah. Worship the Lord. Oh, thank you. Bless Sri Lanka. Bless Sri Lanka. Hallelujah. Sri Lanka. Jesus Lanka. Sri Lanka. Jesus Lanka. Hallelujah. Yes, Maya. Viva Jesus. ஜாபனால இருந்து கொழும்பு வர எல்லா மாவட்டத்திலும் இயேசு. தேங்க்யூ அப்பா. பக்தர் சொல்றாரு 63ஆம் சங்கீதத்தை பாடிட்டு இருக்கிறேன். 63:3 23வது ரிவைவல் பிரேயர்ல திஸ் இஸ் 23rd ரிவைவல். சோ 63:3 இப்படியே இல்ல 63:3 ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது மேலான. இதை நான் எப்படி பாக்குறேன், என் ஜீவனை விட உங்களுடைய பிரசன்னம் மேலானது. கிருபை என்றாலே அவருடைய பிரசன்னம் தான். நாங்க பிரசன்னத்தெல்லாம் நிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஜீசஸ் எல்லாம் உடைய பிரசன்னத்துல நிக்கிறோம். எங்கெல்லாம் இயேசு நாமம் சொல்லப்படுவது அங்கெல்லாம் அவர் வந்துருவேன்னு சொன்னதுனால நாங்க அதை அனுபவிச்சுட்டு நிக்கிறோம். இதுதான் மேலானது. எங்கள் உயிரை விட நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிற எல்லாவற்றையும் விட உம்மது பிரசன்னம், கிருபை உண்டாக்குகிற பிரசன்னம். இதனாலதான் பக்தன் சொல்றான், என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களல். உதடு உம்மை துதிக்கும் சொன்ன பக்தன் 4ஆம் வசனத்துல சொல்றாரு, ஜீவனுள்ள மட்டும் நான் துதிப்பேன், உயிரோடு இருக்கிறனாலெல்லாம் உண்மை துதிப்பேன். அப்படி சொல்லுங்க பாக்கலாம். ஜீவனுள்ள மட்டும் நான் உண்மை துதிப்பேன், நாமத்தை சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. ஏசையா நாமம் சொல்லுங்க. இயேசுவின் நாமம் சொல்லுங்க. இளங்காயெல்லாம் இயேசு நாமம். ஏசையா 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 எங்கும் இயேசு எங்கும் ஈசர். ஏசையா 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 என் தகப்பன் நீதானையா. தேடுகிறேன் தேடுகிறேன் அதிகமாதிகமாய்தான் எங்களுக்கு எல்லாம் தகப்பன் நீங்கதாம்பா. தேடுகிறேன் அதிகாலமே ஈவந்தரும் தேவநதி சாத நீரூற்று ஜீவன் தரும் தேவநதி சாத நீரூற்று நான் தாகம் கொண்டே நான் தாகம் சொல்லுங்க. இவனுள்ள நாட்கள துதிக்கோ ஜீவனுள்ள இவனுள்ள 63ஆம் சங்கீதம் எழுதிய பக்தன் தாவீது அவனுடைய ஹalleluya அவனுடைய பிரதானமான லவ் இயேசுதான். ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ் ஹalleluya. தேவனே சங்கீதம் இப்படித்தான் ஆரம்பிக்கிறாரு.
தேவனே தேவனே, யூ ஆர் மை காட். என்னுடைய சொல்லுங்க தேவன். பார்க்கலாம். தேவனே தேவனே, யூ ஆர் மை காட். you are my God. தேங்க் யூ. நான் உம்மை தேடுகிறேன்னு சொல்லல, அதிகாலமே உம்மை தேடுறேன். அதிகாலமே உம்மை ஃபர்ஸ்ட் நீங்கதான். நீங்கதான். எழுந்த உடனே நீங்கதான் தண்ணீரை தேடுறது போல நான் உம்மை தேடுகிறேன். எனக்கு பாஸ்டர் அன்மியூட் எடுங்க பாஸ்டர். மீட் எடுங்க. சவுண்ட் கேட்கல. சவுண்ட் கேட்கல. ஜெபத்தோட்டம் அன்மியூட் பண்றீங்களா? சவுண்ட் கேட்கல. போயிட்டான் இல்லையா? இல்ல. ஜெபத்தோட்டம் ஃபாதர் அன்மியூட் பண்ண வேணும். பாசம் இந்த பிரச்சனை போடுறதுக்கு லீவ் பண்ணிடுவா பாசம். இல்ல என்ன பிள்ளை இல்ல. ஜாயின் இல்ல, ஜாயின் பண்ணல. பண்றாங்க. ஹalleluya 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 சீக்கிரம். Thank you, Abba. Hallelujah. 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 Thank you, Abba. ஸ்தோத்திரம். ஜபங்கள் பதில் உண்டாகிறது. ஸ்ரீலங்காவுக்கு பிழை கூட்டுகிறார், உழைப்பை கொடுக்கிறார், வேலை உண்டு பண்ணுகிறார், வாய்ப்பை உண்டு பண்ணுகிறார். என்ன இன்னொரு வசனம் இருக்கு சங்கீதம் 33:18. 33:18. Hallelujah. Those who fear him, behold. Hallelujah. ஆங்கிலம் அழகா இருக்கு. Behold. Amen. இதோ நமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து விலக்கி விடுவிக்க, அச்சமான உலகத்துல உயிரோடு காக்க கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. பிள்ளைகளே, இந்த வசனத்தை பிடிச்சுக்க. நம்ம எல்லாம் அப்படி கிருபைக்கு காத்திருக்கிறோம். மேல ஒரு பயபக்தியோட நிக்கிறோம். அதனால சாகாமல் காக்கவும் பஞ்சத்துல பசியாற்றவும். இப்படிதான் நான் சொல்லுவேன் இந்த இடத்துல. பஞ்சத்துல பசியாற்றவும், ஆத்துமா சாகாமல் உயிரோட பாதுகாக்கவும் கர்த்தருடைய கண் ஸ்ரீலங்கா மேல நோக்கமா சொல்லுங்க. ஸ்ரீலங்கா மேல நோக்கம். ஹalleluya ஹalleluya. பஞ்சத்துல பசியாற்ற, நோயிலிருந்து காப்பாற்ற. ஹalleluya ஹalleluya
ஹalleluya ஹalleluya glory glory ஹalleluya நோக்கம்